கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவே என்னோடு பேசுமேனுங்கிற இந்த தினதியான நிகழ்ச்சிக்கு இந்த காலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்குள் கலிகூர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எசேக்கியேல் 33:5 வசனத்தின் பிற்பகுதி, எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். நம்ம சாப்பிடுகிற அந்த ஆகாரம், நம்ம வாழுகிற முறை எல்லாவற்றிலும் நம்ம எச்சரிக்கையாய் இருக்கும் பொழுது நம் ஜீவனை தப்புவித்துக் கொள்கிறோம். நம்ம எப்படி குடும்பத்தை நடத்துகிறோம், ஹல்லேலூயா, நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், இது எல்லாம் நம் ஜீவனை காத்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை நாம் மறக்கவே கூடாது. பாருங்கள், ஆதியாகமம் 39:12 வாசித்தால் தெரியும். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். இங்கு பக்தன் யோசேப்பு, அவர் போத்திபாரின் வீட்டிலே நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். போத்திபார் ஒரு பிரயாணமாய் போயிருக்கும் பொழுது அவருடைய மனைவி யாரும் இல்லாத நேரத்தில் யோசேப்பிட்ட தப்பா நடந்து கொள்கிறாள். அப்பொழுது அவர் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே ஒப்பு கொடுத்து அவர் வெளியே ஓடினார். எங்கே ஓடினார்? அவருடைய இலக்கை நோக்கி ஓடினார். நான் எல்லாருக்கும் தலைவன் ஆகணும், அதற்கு நான் ஓடுகிறேன் என்று சொல்லி ஓடுறாரு. ஹல்லேலூயா. நான் பாவத்துக்கு பயந்து எச்சரிக்கையா இருக்கிறேன், அதற்காக நான் வெளியே ஓடுகிறேன் என்று சொல்லி அவர் வெளியே ஓடுகிறார். பாருங்கள், ஹல்லேலூயா. ஆமா, அப்போ அவர் தன் இலக்கை நோக்கி ஓடினார். லோத்துடைய மனைவியை யோசித்து பாருங்கள். அவர்கள் பின்னே திரும்பி பார்த்தார்கள். ஐயோ, சோதோம் குமரா நகரம் எரிந்து போகிறதே, என்னுடைய எல்லா பொசிஷன்ஸ், சொத்து மதிப்பு எல்லாம் உள்ள இருக்குது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அங்கலாய்த்து கொண்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. உப்பு தூணாக மாறிவிட்டார்கள் என்று நமக்கு தெரியும் அல்லவா? ஹல்லேலூயா. நம் ஓட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 16, 17, 18 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியருடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஹல்லேலூயா. ஒரு பிசாசு ஒரு மகளுக்குள்ள இருந்துட்டு சொல்லுது, இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லுது. பவுலையும் சீலாவையும் பார்த்து, சில பேர் இருக்காங்க, இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்னு ஒருத்தங்க ப்ராஃபஸி சொன்ன உடனே கரெக்டாக சொல்றாங்க, என்னை குறித்து வந்திருக்கிறது வார்த்தை, ஆமென், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பவுல் சீலா எச்சரிக்கையா இருக்கிறார்கள். இந்த புகழ்ச்சியின் வார்த்தை எங்கே இருந்து வருகிறது என்று பார்த்து அவங்க சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தில் புறப்படு என்று சொல்லும் பொழுது அந்த ஆவி புறப்பட்டு போயிற்று. நடந்தது என்ன? யோசேப்பு வாழ்க்கையிலையும் சரி, பவுல் வாழ்க்கையிலையும் சரி, அதுக்கப்புறம் அவனுடைய எஜமான் கையிலிருந்து அவங்க விடுவிக்கப்படுகிறார்கள். யோசேப்பு போத்திபாருடைய கையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். பவுல் இந்த பிசாசை வெளியேற்றின பின்பதாக அந்த பெண் இருக்கிறாங்களே, அவங்க தன்னுடைய எஜமான் கையிலிருந்து விடுவிக்கப்பட்டுட்டாங்க. எப்படி? இனிமே ஆதாயத்தை நம்பிக்கை கிடையாது, பிசாசு வெளியே போயிடுச்சு, குறி சொல்ல முடியாது, அந்த பெண்ணையும் வெளியே அனுப்பிவிட்டாங்க. ஹல்லேலூயா. யோசேப்புக்கும் அடுத்த லெவலுக்கு போறாரு, அந்த பெண்ணும் அடுத்த லெவலுக்கு போறாங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைசாலைக்கு போனாரு, பவுலும் சிறைசாலைக்கு போனாரு. ஆனால் யோசேப்பு சிறைசாலைக்கு போகும் பொழுது தன்னுடைய கனவை, 2 பேருடைய கனவை அங்க சொல்றார். இதுதான் உன் கனவுக்கு அர்த்தம் என்று சொல்லி அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. பவுல் பாருங்க, சிறைச்சாலையில போய் ஜெபம் பண்றாரு. ஹல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளும் உடைந்து போயிற்று. அங்க சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் வழியை அறிந்து கொண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்போ நீங்க எச்சரிக்கையான பாதையில போகும் பொழுது உங்க வாழ்க்கை ப்ரொசீட் ஆகும். முன்னாடி
உங்கள் மூலமாக நிறைய ரட்சிக்கப்படுவாங்க, எல்லாம் நடக்கும். என்னைக்கு தற்புகழ்ச்சிக்கோ இல்லைனா எனக்கு எனக்கு என்ற காரியத்துக்கு இப்போ இவர்கள் உன்னதமான ஊழியக்காரன் சொல்லும் பொழுது ஆமேன் ஹல்லேலூயான்ட்டு வந்துருச்சோ, ஹல்லேலூயா, நம்ம லக்கை நோக்கி நாம் போக முடியாது. எந்த ஆவி எப்படி பேசுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எஸ். அப்போ எச்சரிக்கையா இருங்கள், உங்கள் ஜீவனை நீங்கள் தப்புவித்துக் கொள்வீர்கள். யோசேப்பு தன் ஜீவனை தப்புவித்துக் கொண்டு ஓடுறாரு. லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணா மாறிட்டாங்க. பவுல் கடிந்து கொண்டார் பிசாச, வாய் மூடு அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி எச்சரிக்கையா இருக்கும் பொழுது உங்கள் ஜீவனை நீங்கள் தப்புவித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நாம் ஜெபம் பண்ணுவோம். வாருங்கள். ஆண்டவரே, நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம். எங்கள் நடைகளில் சர்ப்பங்கள் தேள்கள் எங்களை கொட்டாதபடி அவைகளின் மேல் மிதிப்பதற்கு ஆண்டவரே உம்முடைய ஷூஸை நாங்கள் போட்டு நடக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய க்ளோத்திங்கை நாங்கள் போட்டுக்கிட்டுறோம், சட்டையை போடுறோம், ஹல்லேலூயா, ஹெல்மெட்டை போடுறோம். ஆண்டவரை எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஆண்டவரை எங்கேயும் விழுந்து அடிபடாதபடி நாங்கள் எச்சரிக்கையாய் நடக்கிறோம். எங்களை நீர் உம்முடைய இரட்சிப்பின் வல்லமையினால் அலங்கரியும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும் எச்சரிப்பின் ஆவியை கொடும் உங்களுக்கு. ஆண்டவரே, ஹல்லேலூயா. கவனக்குறைவினால் ஆண்டவரை எங்கேயும் அகப்படாதபடி தேவன் உங்கள் நடையை பாதுகாத்துக் கொள்ளும், விடுவியும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன்.